இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு 40 தொகுதி தூக்கி கொடுத்தீங்க திமுகவிற்கு. நடந்த மாற்றம் என்ன? நடந்த மாற்றம் என்ன? நிதி ஆயோக் கூட்டம் உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு சார்பா நம்மகிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை எல்லாம் எடுத்து மொத்தமா வச்சு ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஆயோக் கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் எவ்வளவு நிதினு கொடுப்பதற்கு முதலமைச்சரை கூப்பிட்டு கலந்து பேசுவதுதான் நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய நோக்கம். இன்னைக்கு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 10 முதலமைச்சர்கள் போய் கலந்துக்கல. இவர் மு.க. ஸ்டாலினும் போய் கலந்துக்கல. இதுல என்ன கொடுமைன்னா, பிஜேபி கூட்டணிகள் இருக்கக்கூடிய 2 முதலமைச்சர் போய் கலந்துக்கல. இப்ப என்ன கேள்வின்னா, நாங்கள் 40 தொகுதியை எங்களுக்கு தாருங்கள், இந்த விடியா திமுக அரசுக்கு தாருங்கள், நாங்கள் ஒன்று இல்லாமல் கலட்டி மாட்டி விடுவோம், கிழித்து கேப்பையை நட்டு விடுவோம் என்று சொன்ன மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் 40க்கு 40 கொடுத்தோமே, நீங்கள் கலட்டிய ஆணிகள் எத்தனை, நீங்கள் நட்ட கேப்பைகள் எத்தனை? கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கிறதா? முறைப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செஞ்சிருக்கணும்? இதே தேதியில் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த வங்கத்து பெண் சிங்கம் மரியாதைக்குரிய அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் கூட்டத்தை புறக்கணிக்கல. சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சென்று பிடரி மயிரை பிடிப்பது போல கூட்டத்தை நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு மைக்க பிடிச்சு நரேந்திர மோடியை முன்னாடி வச்சுக்கிட்டு வண்டையா எவ்வளவு கேவலமாக கேட்க முடியுமோ கேட்டுவிட்டு வெளியில் வந்து என் மைக்க ஆஃப் பண்ணிட்டாங்க. இது வந்து மேற்கு வங்காளத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் செய்த துரோகம்னு சொல்லி நிதி ஆயோக் கூட்டம் நடந்துங்கிற செய்தி 2வது பக்கத்துக்கு வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அம்மா மம்தா பானர்ஜி பேசுறதுதான் முதல் பக்கத்துல செய்தியா வந்திருக்கு. அப்ப குறைந்தபட்சம் அதை கூட செய்வதற்கு திராணி இல்லாத இவர்கள், இந்த ஒரே பிரச்சனை தான், கள்ளக்குறிச்சி பிரச்சனை. இதுக்கு முறைப்படி பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே மானரோசம் வந்து ஒத்த கைத்துல அறிவாலயத்துல உத்தரத்துல தொங்காட்டலும் பரவாயில்லை. ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் கையில் வைத்திருக்கிற காவல்துறை அமைச்சர் பொறுப்பு அதையாவது ராஜினாமா பண்ணிருக்கணுமா இல்லையா? ஐயோ, என்னுடைய ஆட்சியில் என்னுடைய அமைச்சரவையின் கீழ் இருக்கிற காவல்துறையின் கையாளாகாத தனத்தினால 67 குடும்பம் அனாதையா நிக்குதே, அதற்கு தார்மீக பொறுப்பேற்று நான் பதவி விலகிறேன். செஞ்சிருக்கணுமா இல்லையா? கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் முதல் சம்பவமா? இல்ல, கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துல 17 குடும்பம் தாலி ஏத்துது, அதனுடைய தொடர்ச்சி. இப்ப நாங்கள் கேட்பது என்ன? ஐயா ஸ்டாலின் ஐயா, கள்ளக்குறிச்சி மரணம் முதல் சம்பவம் இல்ல, ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் கடைசி மரணம் என்று சொல்லுவதற்கு உங்கள் ஆட்சிக்கு தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? சொல்ல முடியுமா? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் திட்டம் மட்டும் தெளிவா வருது. டாஸ்மாக பத்தி தினந்தோறும் திட்டம். இப்ப தீபாவளியிலிருந்து கட்டிங் வேற கொடுக்க போறாங்க. கட்டிங்கு இனி என் பெரிய பஞ்சத்தம்மனுக்கு கொண்டாட்டம் தான். இது நாள் வரைக்கும் போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்று இந்த புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டி புருஷனுக்காக வந்து சாயந்தரம் காத்து நிக்கிற மாதிரி எவன்டா கட்டிங்க்கு வருவான், கட்டிங்கா அப்படின்னு கேட்டு கட்டிங் போட்டுட்டு இருந்தான். இனி அந்த பிரச்சனை இல்லை. மு.க. ஸ்டாலின் சுமையை குறைச்சிட்டாரு. விறுவிறுன்னு போனோமா 65 ரூபா எடுத்து டேபிளில் வச்சோமா, குட்ரா ஒரு கட்டிங்க குட்ரான்னு டெட்ரா பாக்கெட்டில் வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி அண்ணாக்க ஊற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் அது ஒரு இது. அதே போல் இனிமேல் பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டா 10 ரூபா திருப்பி கொடுக்க போகிறாங்க. இப்போ இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என் பெரிய பஞ்சத்தப்பெல்லாம் வந்து புல்லுக்கட்டு மீசையை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் யார் தெரியுமா, நாங்கள்லாம் காட்டை வித்து கல் குடிச்ச ஆட்கள் தெரியுமா அப்படின்னு சொன்ன என் பெரிய பஞ்சத்தப்பெல்லாம் இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் யார் தெரியுமா, நாங்கள்லாம் பாட்டில் புறக்கியே ஆஃப் அடிச்ச ஆட்கள் தெரியுமாங்கிற கதையாக கொண்டு வந்து விட போறான் இவன். ஆமா, நீங்க சத்தியமா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா திருப்பி தர போறான். இனி என் பெரிய பஞ்சத்தப்ப ஒரு கோணி சாக்கை வச்சுக்கிட்டு டாஸ்மாக சுத்தி வருவான். குட்டி ஓட்ட போன மாதிரி வந்து குடிச்சிட்டிங்களா, பாட்டில் கொடுங்க, பாட்டு நான் எடுத்துக்கிறேன், கொடுங்க. பாட்டில் 10 பாட்டில் தேத்தனா 1 கோட்டு, 20 பாட்டில் தேத்தனா ஆஃப், எந்த பிரச்சனையும் இல்லை. கேவலம் ஏண்டா, இதுதான் உங்க தொலைநோக்கு பார்வையாடா? இதுதான் பார்வையா? இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா, ஆட்சி நடத்துறீங்களா? அப்ப எது ஒன்றையும் நடத்துவதற்கு திராணி இல்லாத இவர்கள் இந்த திருட்டு திராவிட மாடல். ஒரே வரியில பதில் சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அமையணும் அப்படின்னா, போயும் கேவலத்திலும் கேவலம், எவ்வித தகுதியும் இல்லாமல் தத்திகள் எல்லாம் இந்த மண்ணில் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற போது இத்தனை ஆட்சி அதிகாரம் அத்தனையும் கையிலிருந்தும் கூட குறைந்தபட்ச ஒரு நேர்மையான ஆட்சியை கூட தருவதற்கு துப்பில்லாமல் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆடியோக்களை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த மு.க. ஸ்டாலின் போன்றவர்களுக்கு மத்தியில் இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி எங்கள் அண்ணன் சீமானுக்கு எந்த விதத்தில் குறைந்து போனது என்பதுதான் இந்த இடத்தில் கேள்வி. பெற்றோர்களே, பெரியோர்களே, உண்மையில் நாங்கள் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறோம். எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் நல்லான் அவர்கள் ஐயா கருணாநிதியை அவருடைய பாணியிலேயே கேட்டார். உங்களில் பலருக்கும் சந்தேகம் வரலாம், கருணாநிதி செத்து போய் ஆண்டுகள் பல முடிந்து விட்டது. ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதிக்கும் எங்கள் அண்ணன் சீமானுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் அல்ல. பேசுகிற பிள்ளைகள் நாம் தமிழ்ச்சி பிள்ளைகளுக்கும் திமுகவிற்கும் தனிப்பட்ட வாய்க்கால் வரப்பு தகராறு ஏதும் அல்ல. ஆனாலும் கூட நாங்கள் இத்தனை ஆண்டுகள் கடந்த பின்னும் திரும்ப ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களையும் அவரது வழி தோன்றர்களையும் கழுவி ஊற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான்.
இது தனிப்பட்ட பகை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பகை. அதுதான் பிரச்சனை. அப்ப நாங்கள் சொல்ல விரும்புவது, பெற்றோர்கள் பெரியோர்கள், மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி என்ற ஒருவர் மட்டும் எங்களுடைய தாத்தன் ஐயா காமராசரை போல, எங்களுடைய தாத்தன் ஐயா கக்கனை போல கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக ஐயா கருணாநிதி ஒருவர் மட்டும் இருந்திருந்தால் இன்றைய தேதியில் ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஒரு ஆக சிறந்த மாநிலமாக நம்முடைய அன்னை தமிழ்நாடு மாறி நின்றிருக்கும். இல்லை, காரணம் யார்? ஐயா கருணாநிதி அவர்கள். அவர் ஒருத்தர் தான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொன்னால் இன்று கந்தம்பாளையத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் சாராயம் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறதே, காரணம் யார்? ஐயா கருணாநிதி. இதே கடந்த காலத்தில் 1974 கொட்டுகின்ற மலையில் ஐயா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கருணாநிதியோட வீட்டுக்கு தேடி போய் கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சினார். எப்படி? ஐயா கருணாநிதி ஐயா, தயவு செய்து சாராய வாசம் என்றால் என்னவென்றே தெரியாத தமிழ்நாட்டில் இந்த சாராய கடையை மட்டும் திறந்துராதையா, வேண்டாம்யா, நாடு வம்பா போயிடுமையான்னு சொல்லி கெஞ்சியதற்கு பின்பாகவும் கூட தமிழ்நாட்டில் மதுக்கடையே இல்லாத தமிழ்நாட்டில் முதலாக திறந்து வைத்து பிள்ளையார் சொல்லி போட்டு வைத்தது ஐயா கருணாநிதி அவர்கள். மறுத்து பேச முடியுமா? பேச முடியுமா? அன்று அவர் தொடங்கி வைத்ததன் விளைவு இன்று அவருடைய மகன் மு க ஸ்டாலின் முதலமைச்சர். ஒரு மாத காலத்திற்கு முன்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், கள்ளக்குறிச்சியிலே 67 குடும்பம் தாலியத்து நடுத்தருவிலே நிற்கிறதே. மு க ஸ்டாலின் பதில் சொல்வாரா? அப்ப கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளை கந்தம்பாளையத்தில் நடக்காதென்று உங்களில் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? கள்ளக்குறிச்சியில் நடந்தால் அது செய்தி, கந்தம்பாளையத்தில் நம் வீட்டில் நடந்து விட்டால் என்ன பெரிய வைத்தறிச்சல்னா, மற்ற அரசு அலுவலகங்களுக்கு போறப்ப நம்ம பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், அது இது வாங்க போறோம் அப்படின்னா, வருமான வரி சான்று அது இவ்வளவு வாங்க போறோம்னா அதற்கு லஞ்சம் வாங்குவது நடந்து கொண்டிருக்கிறது. அது கூட தெரியாமல் நடப்பது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படையாக தெரிந்தே நடக்கிற லஞ்சம் ஊழல். ஒவ்வொரு கடையிலும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? குடிமகன்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், வெளிப்படையாக தெரியும். அப்ப இதை கூட தடுப்பதற்கு துப்பில்லாத மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ இவங்க தான் பரம்பரையா அதுக்கு பட்டா போட்டு எழுதி கொடுத்த மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு இவர்களை போல யோக்கிய சிகாமணிகள் இந்த நாட்டிலேயே இல்லை என்பதை போல பேசுவார்கள். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பின்னாடி எனக்கு முன்னாடி பேசின நல்லான் சகோ சொன்னதை போல இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் பேசினாரா இல்லையா மு க ஸ்டாலின்? கடந்த ஆண்டு மரக்காணத்தில் 17 குடும்பம் செத்து போச்சு. அப்போதும் இதே டயலாக் தான். டயலாக்க மாத்திரதே இல்லை, எப்போதும் ஒரே டயலாக் தான். அந்த இரும்பு கரத்தை கொண்டு போய் எடைக்கு போட்டா பேச்சவளமாவது வாங்கி திங்கலாம், எதற்கும் பயன்படுத்துவதில்லை. அப்ப இவர்களுக்கு மத்தியில் புதிய பிள்ளைகள் நாங்கள் சீமானின் தம்பிகள் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு, ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு, ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி 14 ஆண்டு காலமாக சமரசமற்று போராடுகிற பிள்ளைகள் நாங்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எங்களுக்கு இல்லாத தகுதி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் என்ன வந்து விட்டது? என்ன வந்துச்சு? எங்க அண்ணன் சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சி ஆட்சி செயற்பாட்டு வரைவுன்னு அறிவிச்சாரு. இணையத்தில் இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் சொல்லிட்டோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்திற்கும் ஏதாவது ஒரு மது வகை உண்டு. சில நாடுகளில் பீர் குடிப்பான், சில நாடுகளில் பிராண்டி, சில நாடுகளில் ரம்மு, விஸ்கி, பீர், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் அறிவித்தோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற போது ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்திற்கும் ஒரு மதுபான கொள்கை இருப்பதை போல ஆட்சிக்கு வந்தவுடன் குடியை கெடுக்கின்ற டாஸ்மாக் கடையை, சாராய கடையை பூட்டி விட்டு கள்ளுக்கடைகளை, பணம்பால் கடைகளை, தென்னம்பால் கடைகளை தமிழர் இனத்தின் தேசிய பானமாக நாங்கள் அறிவிப்போம் என்று அறிவித்தோம். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. 8 நாளைக்கு முன்பாக இந்த நாட்டின் மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது, சாராய கடைகள் இருக்கின்ற தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறப்பதை பற்றி அரசு ஏன் பரிசீலிக்க கூடாது என்று 8 நாளைக்கு முன்பாக நீதிமன்றம் கேட்டதை 8 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே கொள்கை வரைவாக வெளியிட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள், சீமானின் தம்பிகள். கள்ளுக்கடையை மட்டும் திறக்கலாமான்னு கேட்டால் அதுலேயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை தான். ஆனால் ஒருவன் போகிறான், ஒரு நாளைக்கு உழைக்கிறான், ஒரு மூட்டை தூக்குறான், வேலை பார்க்குறான், ஆட்டோ ஓட்டுறான், கொண்டு போய் சாராயக்கடையில் கொண்டு போய் உழைச்சி அத்தனை காசையும் கொடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக கள்ளுக்கடை, உங்கள் பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 48 நாள் ஒரு மண்டலம் ஒரு ஒத்த மரத்துக்கல்ல குடிச்சா எப்பேற்பட்டது வியாதியானாலும் தீரும் என்பது சொல்மொழி. அந்த அடிப்படையில் ஒரு செம்பு கல் 10 ரூபா, முக்கி குடிச்சா கூட 3 செம்பு தான், 30 ரூபாயில ஒரு ஊறுகாய் வாங்கி நக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான், கொண்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட மீதி காசை கொடுப்பான். இது போல பேசுகிற சிந்திக்கிற அத்தனையிலும் ஒரு மாற்று அரசியலை வைக்கின்ற பிள்ளைகள் நாங்கள்.
நாம் தமிழ்ச்சி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏன் ஆதரவு தரக்கூடாது? ஏன் தரக்கூடாது? இந்த மக்களை புரிஞ்சுக்கல உங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு. என்னன்னா, எவனெல்லாம் அயோக்கியத்தனம் பண்றானோ, ஊழல் பண்றானோ, லஞ்சம் வாங்குறானோ, லாவண்யம் பண்றானோ, அயோக்கியத்தனம் பண்றானோ, அவனையெல்லாம் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற தமிழ் சமூகம் வாக்களித்து வரியை செலுத்தி அதிகாரத்தில் தொடர்ச்சியாக தாத்தன் அப்பன் பேரன் என்று வாக்களிக்கின்ற நீங்கள் ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது? ஏன் ஆதரவு தரக்கூடாது? ஏன் தரக்கூடாது? நமக்கான அத்தனை வளங்களும் கொள்ளை போயிடுச்சு. அத்தனையும் இன்னைக்கு காவிரியில் தண்ணி வருது, இன்னைக்கு வருது. 3 மாசம் பண்ணி வந்துச்சா? கர்நாடகாவில் பக்கத்தில் சொன்னானா இல்லையா? உச்ச நீதிமன்றமே சொன்னாலும், காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னாலும், தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தண்ணீர் தர மாட்டோம், வேண்டுமானால் எங்கள் மூத்திரத்தை தருகிறோம் சொன்னானா இல்லையா? கன்னட சொன்னானா இல்லையா? இன்னைக்கு மழை அதிகமாக பெய்யுது, தேக்கி வைத்துக் கொள்வதற்கு அவன்கிட்ட கொள்ளளவு இல்லை, தண்ணீரை விடுறான். சரி, வருகின்ற இந்த தண்ணீரை நாம் தேக்கி வைத்துக் கொண்டு அடுத்து முப்போகத்திற்கும் தேவையான அளவு அதை சீராக திறந்து விடுவதற்கு தமிழ்நாட்டில் அணைகள் இருக்கிறதா? சகோதரர் கார்த்திக்கு தெரியும், முன்னாடி பேசினதுதான் பழைய டயலாக் இருந்தாலும் கூட, எங்களுடைய ஐயா மரியாதைக்குரிய ஐயா காமராசர் அவர்கள் இந்த நாட்டில் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து எங்களுடைய ஐயா பச்சை தமிழர் காமராசர் 9 வருஷம் முதலமைச்சராக இருந்து 9 அணைகள் கட்டினார். ஆனால் ஐயா 25 வருஷமா முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி, நீங்கள் கட்டிய அணைகள் எத்தனை? ஐயா கருணாநிதி இணையை கட்டினார், மனையை கட்டினார், துணையை கட்டினார். அணையை கட்டுவதற்கு நேரம் இல்லை. அதனாலதான் நம்ம எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும் அந்த பிரச்சனையுடைய சூத்திரதாரி மையப்புள்ளி யாருன்னு பார்த்தா அது கோபாலபுரத்தில் போய் நிற்கிறது. ஆகவேதான் செத்து புதைச்சிருந்தாலும் கூட மறுபடியும் தோண்டி மஞ்ச துண்டை பிடிச்சி இழுத்து மறுபடியும் வப்புன்னு வச்சு புதைக்கிறதுக்கு காரணம் அதுதான் பிரச்சனை. அப்ப அத்தனை சிக்கலும் ஆற்று மண்ணை அள்ளி விற்கிறான். இப்ப காவிரியில தண்ணி வந்துடக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன்? ரொம்ப சிம்பிள் அரசியல், ரொம்ப எளிமையான அரசியல் தான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆற்று மண்ணை அள்ளுறான் இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அள்ளுறான். கேரளாவில் ஆறே இல்லையா? ஆந்திராவில் ஆறு இல்லையா? கர்நாடகாவில் ஆறு இல்லையா? எல்லா மாநிலத்திலும் ஆறுகள் இருக்கிறது. அங்கெல்லாம் மண் அள்ளப்படுகிறதா? இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் அள்ளப்படுகிறது. ஏன்? என்ன காரணம்? தமிழ்நாட்டில் சட்டம் இல்லையா? சட்டம் இருக்கிறது. ஆற்றில் காலை 6 மணிக்கு முன்பாக 6 மணிக்கு பின்பாக மண்ணள்ள கூடாது, சட்டம். ஆற்றில் தண்ணீர் ஓடுகிற போது தண்ணீருக்கு அடியில் மண்ணள்ள கூடாது, சட்டம். ஆற்றின் நடுவில் ஒரு மேம்பாலம் இருக்கிறதா, ஒரு ஆழ்துளை கிணறு இருக்கிறதா, அதை சுற்றி மண்ணள்ள கூடாது, சட்டம். ஆனால் இதில் எந்த சட்டமும் இங்கு பின்பற்றப்படுவது கிடையாது. கர்நாடகாவில் தண்ணி வந்துடக்கூடாது, காவிரியில் ஏன் வரக்கூடாது? காவிரியில் தண்ணி வந்துருச்சுன்னா மண்ணள்ள முடியாது. எப்படி? தண்ணி வந்துடுச்சுன்னா மண்ணள்ள முடியாது. மண்ணை அள்ளலன்னா ஐயா துரைமுருகன் போன்ற ஆட்கள் எல்லாம் காசு வாக்க முடியாது. எவ்வளவு காசு வாக்க முடியலன்னா அடுத்த தேர்தலில் 500 1000 ஓட்டுக்கு கொடுக்க முடியாது. அப்படி ஓட்டுக்கு கொடுக்கலன்னா ஸ்டாலின் மூக்கால அழுதா கூட ஒத்த ஓட்டு கூட வாங்க முடியாதுங்கிறது திமுகவுக்கு தெரியும். அதனால காவிரியில தண்ணி வரக்கூடாது. இதான அரசியல். அப்ப இதையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒருத்தன் தான். தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிக்கு மட்டும் தமிழ்நாட்டில் பஞ்சமே இல்லை. இத்தனை கட்சிகள், இத்தனை அரசியல்வாதிகள் இருந்தாலும் கூட 8 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே ஒரே ஒருவன் தான் சொன்னான், கர்நாடகாவில் காவிரியில் தண்ணி தரலையா, என்னுடைய நெய்வேலி நிலக்கரி மின்சாரம், என்னுடைய கூடங்குளம் மின்சாரம் கர்நாடகத்திற்கு கிடையாது என்று சொல்லுகின்ற தெம்பும் திராணியும் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானை தவிர இந்த நாட்டில் எவனுக்கும் இல்லை. ஆகவேதான் கேட்கிறோம், நாங்கள் எந்த விதத்தில் குறைந்து போனோம்? ஏன் குறைஞ்சு போயிட்டோம்? அத்தனையிலும் வைக்கின்ற அரசியல் புதிய அரசியல், மாற்று அரசியல், உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அரசியலை களத்திலே செய்கிற பிள்ளைகள் நாங்கள், சீமானின் தம்பிகள். எங்கு குறைந்து போனோம்? இந்த 14 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இந்த 14 ஆண்டுகள்ல நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நீங்கள் திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்க, ஏப்பா பேசுற சவுப்பு சட்டை, உங்க அண்ணன் சீமான் அண்ணன் இந்த போராட்டத்தில், இந்த வருஷம் இந்த போராட்டத்தில் உங்க அண்ணன் சீமான் கலந்துக்கல, போராடல, குரல் கொடுக்கல, ஏதாவது ஒன்று மருந்துக்கு ஏதாவது ஒரு போராட்டம் உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப 14 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அது ஒன்றியத்தில் மத்திய அரசுல காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, மாநிலத்தில் அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனையா, இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனை போல கருதி சீமானும் அவன் தம்பிகளும் களத்தில் நின்றோமே, போராடினோமே. நீங்கள் தந்த ஆதரவு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்தான் சொல்கிறார்,
உழைப்பவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடு, சம்பளத்தை கொடுத்துடுங்கிறாரு. நாங்க 14 வருஷமா உழைக்கிறோமே, நீங்க கொடுத்த ஊதியம் என்ன, சம்பளம் என்ன என்ன? அப்ப பெரிய வயிற்றுச்சலா இருக்கா இல்லையா? இந்த ஒரு படத்துல வர்ற மாதிரி ஆரியா தான் கேட்பாரு, உங்களை எப்படி தாங்க கரெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி நாங்க மக்கள்கிட்டயே கேட்கிறோம். நாங்க என்ன செஞ்சாதான் இளவை எங்களை நம்புவீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, செஞ்சிடுவோம், இப்பவே செஞ்சிடுவோம். அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. இன்னமும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது, குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறது, பிரியாணிக்கு ஓட்டு போடுறது. உண்மையில் ஒரே ஒரு செய்தி தான், இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரிகள், இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் விடுங்க, ஒரே ஒரு துறை மட்டும் தனக்கு கொடுத்த வேலையை உண்மையும் நேர்மையுமாக செய்திருந்தால் நாம் மகிழ்ச்சி அதிகாரத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 3-4 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே நாங்கள் அதிகாரத்திற்கு வந்திருப்போம். அந்த துறை தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு துறை மட்டும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று வேலை செய்திருந்தால் நாங்கள் எப்போதும் அதிகாரத்திற்கு வந்திருப்போம். ஆமாவா இல்லையா? போன நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாமக்கல் தொகுதியில் ஒரு ஆக சிறந்த வேட்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் அடையாளம் காட்டினார். அந்த வேட்பாளருக்கு நாங்கள் உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே போட்ட உழைப்பு அபமிதமான உழைப்பு, உண்மையில் உழைப்பு. 16 காட்டிலும் 19 காட்டிலும் 21 காட்டிலும் இந்த 24 தேர்தல் நாம் தமிழக கட்சிக்கு வாழ்வா சாவா என்று எங்கள் அண்ணன் சீமானின் உத்தரவுக்கு இணங்க அத்தனை பிள்ளைகளும் சோறு தண்ணி இல்லாமல், குடும்பத்தை பார்க்காமல், பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்காமல், தெரு தெருவாக, வீதி வீதியாக பிச்சைக்காரர்களை போல, பைத்தியக்காரர்களை போல நாங்கள் சுற்றி திரிந்தோமே, நாங்கள் ஓட்டு கேட்டோமே, நாங்கள் இந்த மக்களிடம் வந்து நின்றோமே. கொடுத்த வாக்குகள் எத்தனை? வெறும் 1 லட்சம். 1 லட்சம். உண்மையிலேயே உங்களுக்கு அது ஒரு கஷ்டமா இல்லையா? உங்களுக்கு இல்லையா? அண்ணன் சீமான் அண்ணன் சொல்வதை போல நீங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காமல் போனாலும் நாங்கள் செய்கின்ற வேலை, இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்க போகிறோம். ஆனால் நீங்கள் செய்வது சரிதானா? அதுதான் கேள்வி. இந்த திருட்டு திராவிட மாடல் சித்தாந்தமே ஒண்ணுதான். என்ன? தமிழ் இனத்தில் தமிழ் குடிகள் பிறந்த நாம் ஒன்றாக இருந்து விடக்கூடாது. இவனை பிரிக்கணும், சாதியா பிரிக்கணும், மதமா பிரிக்கணும். ஒரு சாதிக்குள்ளேயே சண்டை. எப்படி? வட மாவட்டம் போனீங்கன்னா படையாட்சிக்கும் பறையருக்கும் சண்டை. அந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடு மாதிரி நடுவில் ஒரு ரோடு தான். ரோட்டுக்கு இந்த பக்கம் ஊர், இந்த பக்கம் காலனி, 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான்கார மாதிரி முறைச்சு நிற்பான். பெரும்பான்மை சமூகம் வட மாவட்டத்தில் அவங்க தான் பெரும்பான்மை. ஆனால் 2 சமூகத்துக்கும் சண்டை ஆகாது. தென் மாவட்டத்தில் தேவருக்கு தேவேந்திரருக்கு ஆகாது. அதே போலதான் சண்டை, 2 தமிழ் குடியிருக்குள்ள சண்டை. நாகர்கோவில் பக்கம் போயிட்டீங்கன்னா அங்கே கொஞ்சம் வித்தியாசம். கன்னியாகுமரி நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரே சாதி தான் 2 பேரும். இவனும் கேட்டால் நாடாரும்பான், அவனும் நாடாரும்பான். ஆனாலும் சண்டை போட்டுக்குவான். ஏன்டா அப்படின்னு கேட்டால் நாங்கள் நாகப்பதனி, எங்களுக்கு ஒரு இப்பு கூடுதலாக வருதுங்கிற மாதிரி 2 பேரும் நாடார் தான். இவன் இந்து நாடாரும்பான், அவன் கிறிஸ்தவ நாடாரும்பான். சண்டை. அப்ப இந்த திராவிடம் மஞ்சா குளிக்கணும்னா 2 சமூகத்துக்கு சண்டை இழுத்து விடணும். அந்த வேலையை தெளிவா பண்ணிக்கிட்டு இருந்தான் இத்தனை நாள். இப்ப இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி என்ன பண்ணிட்டான், ஒரு சாதிக்குள்ளேயே சண்டை. எங்க? வட மாவட்டத்தில் பறையர் சமூகத்துக்குள்ள அந்த மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட குறியீடாக அண்ணன் திருமானன் ஒரு பக்கம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் ஆம்சாங் அண்ணனுடைய படுகொலை உண்மையில் நான் கேட்கிறேன், ஏதாவது மக்களுக்கு பிரச்சனைனா ஒரு கட்சிக்காரங்க நாங்கள் வந்து களத்தில் நிற்பாங்க இல்லையா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை, கட்சிக்காரர்கள் வந்து காவல் நிலையத்தில் நின்று அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கட்சிக்காரருக்கே பிரச்சனைனா யார் வந்து நிற்கிறது? அதுவும் சாதாரண பொறுப்பாளர் அல்ல, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குறியீடாக உழைத்த ஒரு பெருமகன் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. தினந்தோறும் நியூஸ் பேப்பர் வர்ற மாதிரி தினமும் 2 பேர் கைதாகிட்டே இருக்கலாம். பாரபட்சமே இல்லை. குற்றவாளிகள் 16 பேரோ 17 பேரோ கைது. அந்த 17 பேர்ல நாம் தமிழ் கட்சிக்காரனை தவிர மற்ற அத்தனை கட்சிக்காரனும் இருக்கலாம் குற்றவாளிகளா. எல்லாரும் பிஜேபி, தமாக, அதிமுக, திமுக. எப்படி? அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? உளவுத்துறை நாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம், ஒரு இணை எழுச்சி கூட்டத்துக்கு போறோம், ஒரு மாவீரர் நாள் கூட்டத்துக்கு போறோம்னா முத நாளே நோட்டு போட்டு அனுப்புறது. இங்க கந்தம்பாளையத்துல இருந்து ஒரு வண்டி போகுது, இன்னும் ஆளு போறாரு, இவங்க போறாங்க, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு லெமன் சாதம் போட்டிருக்காங்க, லெமன் சாதத்துல பச்சை மிளகாய் போடல வத்தல் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி இத்தனையும் விலாவரியா எழுதி அனுப்புற உளவுத்துறை அவ்வளவு பெரிய மனுஷனை திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொண்டிருக்கிறாங்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இதுக்கு தான் சொல்றோம், இந்த ஆட்சி கையாளாகாத ஆட்சி. அப்ப நாங்க பேச விரும்புவது என்னவென்று சொன்னால், பெற்றோர்களே, பெரியோர்களே, அப்ப தொடர்ச்சியாக இது போன்ற அத்தனைக்கும் எதிராக நாங்கள் போராடி வருகிறோம். நான் சொல்ல வந்த செய்தி, அப்ப 2 சமூகத்துக்கு அண்ணன் ரஞ்சித் அண்ணன் என்ன சொல்றாரு, இது போல வந்து திருமானனை விமர்சிப்பதாக பேசுகிறார். திருமானன் சொல்றாரு இந்த கூட்டத்துக்கெல்லாம் போகக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க. அதெல்லாம் போகட்டும். ஆனால் அந்த இடத்தில் அண்ணன் ரஞ்சித் பேசியது ஒரு சாவு வீட்டில், ஒரு இளவு வீட்டில் அவர் கூடயே வளர்ந்து பக்கத்தில் இருந்து பார்த்து வந்த அண்ணன் ரஞ்சித் அவர்கள், நாம பேச மாட்டோமா? நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்து போயிட்டா அந்த ஆத்திரத்தில், அந்த ஆற்றாமையில்
பேசுவது போல ரஞ்சித் அண்ணன் பேசிவிட்டார். அதை திமுக ஊடகங்களை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அடித்து ரெண்டு சமூகங்களுக்கு இடையில, அந்த சமூகத்துக்கு இடையில ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்துகின்ற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரஞ்சித் அண்ணன் சொல்றாரு, நாங்க யார் தெரியுமா, சென்னையில் 40% நாங்க தான் இருக்கோம்ங்கிறாரு. சரி, அதுவும் அதோட வெளிப்பாடு தான், இருந்துட்டு போட்டோம். உடனே யார், நம்ம மோகன்ஜி தெரியல உங்களுக்கு, மோகன்ஜின்னு சாதியை வச்சு பணம் எடுக்கிற ஆளு, அவர் என்ன சொல்றாரு, டேய் நீங்க தான் 40%, அப்ப நாங்க யாருடான்னு கேட்கிறாரு. நாங்கள் சீமானன் தம்பிகள் என்ன சொல்றோம், அண்ணே ரஞ்சித் அண்ணன், அண்ணன் மோகன்ஜி அண்ணன், நீங்களும் இல்லைன்னே நீங்களும் இல்லைன்னே, முறைப்படி சென்னை ஆட்ட இருக்குன்னா சௌராஷ்டிரா கையில் இருக்குன்னு, ஜெயின் கையில் இருக்குன்னு, மார்வாடி கையில் இருக்குன்னு, மலையாளி கையில் இருக்குன்னு, தெலுங்கர் கையில் இருக்குன்னு, நாம இல்லைன்னு. ஆம், சென்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் அப்படித்தானே. ஒட்டுமொத்த ஒரு நகை வாங்க போறோமா, ஜாய் ஆலுகாஸ் தொடங்கி ஜாஸ் ஆலுகாஸ் வரை அத்தனையிலும் மலையாளி கேரள நிறுவனங்கள். சரி, வாங்கின நகைய நேரம் போதல இவங்க ஆட்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா அடகு வைக்கணுமா, முத்தூட் பின்கார்ப்ல தொடங்கி மணப்புரம் கோல்டு லோன் வரைக்கும் அத்தனையும் மலையாளி தான். நீங்க போற வழியில பேக்கரி வரிசையா ஒரு 10 பேக்கரி நிப்பாட்டி டீ குடிச்சிட்டே போங்க, ஓனர் யாருன்னு விசாரிங்க, 10ல் 8 பேர் மலையாளி. மலையாளி. சேலத்துல அத்தனை வணிக பொருட்களும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தொடங்கி கம்ப்யூட்டர் வரை அத்தனையும் விற்பது யாருன்னா வட இந்தியாவை சேர்ந்தவன், இந்திக்காரன். இந்திக்காரன். இங்க திருப்பூர்ல பனியன் கம்பெனியில ஒட்டு மொத்தமாக பனியன் கம்பெனி நிர்வாகம் தொடங்கி கடைமடை பேட்லாக் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர் வரை அத்தனையும் இந்திக்காரன். தஞ்சாவூர்ல அவன் இந்தி பாட்டை பாடிக்கிட்டு களத்துல இறங்கி நாத்து நடுறது யாருன்னு பார்த்தா இந்திக்காரன்டா, இந்திக்காரன். நல்லான் சகோ சொன்னதை போல மாடு கட்டி போரடித்தால் மாளாதென்று யானை கட்டி போரடித்து உலகத்திலேயே முதல் அரிசியை விதைத்த தஞ்சாவூர்ல நாத்து நடுறதுக்கு நம்மால் இல்லடா, தமிழன் இல்லடா, இந்திக்காரன் வந்திருக்கான்டா. அப்ப அத்தனை வணிகத்தையும் நிர்வாகத்தையும் கையிலே மாற்றினத்தின் கையில கொடுத்துட்டு சாராயத்தை குடிச்சிட்டு டாஸ்மாக் வாசல்ல விழுந்து கிடக்கிற நாம் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணை தன் கண்ணை போல நேசிக்கின்ற ஒருவன், பிறந்த பிள்ளை போல கறந்த பாலை போல உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்காக நிற்கின்ற ஒருவன் எங்களுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த மண்ணுக்கு வந்தால் ஒழிய எது ஒன்றையும் மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. நீங்க வந்தா மட்டும் மாத்திருவீங்களா? கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. எங்க நான் என்ன சொல்றேன், நாங்கள் இதை செய்வோம்னு சொல்றோம், அதற்கான வாய்ப்பை கொடுங்க, ஒரே ஒரு முறை கொடுங்க. திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்கிறோம், திரும்ப திரும்ப ஒரு முறை கொடுங்களேன். 50 வருஷமா பார்த்தாச்சு, திமுகவை பார்த்தாச்சு, அதிமுகவை பார்த்தாச்சு, தொடர்ச்சியா கருணாநிதியை பார்த்தாச்சு, ஸ்டாலினை பார்த்தாச்சு. இனி உதயநிதியவும் நாங்கள் பார்க்காம விடமாட்டோம் அப்படின்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருவோம். ஆனால் சரி, ஒரு முறை கொடுத்து பார்ப்போமப்பா. சீமானனும் அவர் தம்பிகளும் என்னென்னமோ பேசுறாங்க, மைக்க பிடிச்சாங்கன்னா போட்டு வெளுத்து வாங்குறாங்க. ஒரு முறை பேச்சில் ஆக சிறந்த நாம் நிகழ்ச்சிக்காரர்கள் செயலில் எப்படி என்று பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு தந்தால் ஒழிய எங்களால் நிரூபித்து காட்ட முடியாது, காட்ட முடியாது. தயவு செஞ்சு காலில் போடுற செருப்பு போன முறை வாங்கின மாடல இந்த முறை வாங்குறது இல்லை. ஏன்? அது 6 மாதம் போட்டாச்சு, 1 வருஷம் போட்டாச்சு. புதுசா அடுத்த அப்டேட் வெர்ஷன் என்ன வந்திருக்கு பார்க்குறோமா இல்லையா? வச்சிருக்கிற ஃபோனு முத என்ன ஃபோன் வச்சிருந்தோம் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ என்ன வச்சிருக்கிறோம்? 4G 5G டெவலப் ஆகுறோமா இல்லையா? அதுபோல 50 வருஷமா பார்த்த இந்த ஆட்சியை ஏன் நாம் மாற்றி பார்க்க கூடாது? இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி. அப்ப இந்த கேள்வியை வெகுஜன மக்களிடத்தில், சாமானிய மக்களிடத்தில் கடத்துவதுதான் எங்களுடைய வேலை. பெற்றோர்கள் பெரியவர்கள் தயவு செய்து எங்களை கவனியுங்கள், எங்களை உற்று நோக்குங்கள். மிகப்பெரிய கனவு திட்டத்தோட வந்திருக்கிறோம். இந்த மண்ணில் லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற ஒரு உண்மையும் நேர்மையுமான ஆட்சியை தருவதற்கான செயல் திட்டத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு வாய்ப்பு தாருங்கள். சொன்னாத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சத்தியத்தின் மகன் எங்கள் அண்ணன் சீமான். ஒரே ஒரு செய்தி தான், இதே கடந்த காலத்தில் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளாக கொலை குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட அந்த 7 பேர் சிறையில் இருந்தபோது அந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து விட்டது. கருணை மனு போட்டு அதை குடியரசுத் தலைவர் மறுத்து விட்டார். தூக்கிலே போடுவதற்கு தேதி குறிக்கப்பட்டு விட்டது, தேதி அறிவிக்கப்பட்டும் விட்டது. வருகின்ற மாதம் இத்தனாம் தேதி அந்த 3 பேர் தூக்கிலிடப்படுவார்கள், அறிவிக்கப்பட்டு விட்டது. எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். அறிவிக்கப்பட்டதற்கு அடுத்த நாள் வேலூரிலே இதே போல ஒரு மேடை போட்டு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மேடை ஏறி ஊடகங்களுக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியில் அறிவித்தார். என்ன சொன்னார் தெரியுமா? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேரை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னால் பேசுகின்ற மகன் சீமானின் பிணத்தின் மீது ஏறி நின்றுதான் நீங்கள் தூக்கில் போட முடியும் என்று அறிவித்தார். கீழே நின்ற தம்பிகள் நாங்கள் எல்லாம் வியந்து பார்த்தோம், எப்படி இது சாத்தியம்?
குடியரசுத் தலைவர் கைவிரித்து விட்டார், இனிமேல் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனாலும் சத்தியத்தின் மகன் அண்ணன் சீமான் அறிவித்தார். இன்றைய தேதியில் வரலாறு நிரூபித்து காட்டியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேரும் பத்திரமாக இன்று நாடு திரும்புகிறார்கள் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். சத்தியம் ஒருபோதும் தோற்காது. அறிவிக்கிற திட்டங்கள் அத்தனையும் இன்று ஆளுகின்ற வர்க்கம் எல்லாம் வியந்து பார்க்கிறது என்று சொன்னால் காரணம் ஒன்றுதான். அறிவிக்கிற திட்டங்கள் அத்தனையும் ஆகச் சிறந்த திட்டம். உலகத்தில் எவனாலும் சிந்திக்க முடியாத திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயற்பாட்டு வரையிலே தந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்றுதான். மறைந்து போன ஐயா ஆகச் சிறந்த பேச்சாளர் நெல்லை கண்ணன் அவரிடத்திலே ஒருவர் கேட்கிறார், நீங்கள் ஐயா காமராசர் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருந்தாலும் கூட காமராசரை மட்டும் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அப்படி. மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி என்று எவராலும் செய்ய முடியாத திட்டத்தை எல்லாம் ஒரே ஒரு முதலமைச்சர் நமது தாத்தா காமராசர் மட்டும் செய்தார். அவரால் மட்டும் எப்படி முடிந்தது என்று கேட்டபோது ஐயா நெல்லை கண்ணன் தான் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? எவன் ஒருவன் 24 மணி நேரமும் சதா சர்வ காலமும் தூங்குகின்ற நேரத்தில் கூட கனவில் கூட தன் மண்ணை பற்றி தன் மக்களை பற்றி எவனால் சிந்திக்க முடிகிறதோ அவனுடைய மண்டையில்தான் இது போன்ற அற்புதமான திட்டங்கள் எல்லாம் பிறக்கும். அப்படிப்பட்ட நபராக இந்த மண்ணில் இருந்த ஒரே முதலமைச்சர் ஐயா காமராசர் ஒருவர்தான். அதனால் அவருடைய மூளையில் இந்த திட்டமெல்லாம் உதித்தது என்று சொன்னார். அப்படி பார்த்தால் ஐயா காமராசருக்கு பின்பாக சமகாலத்தில் வாழுகின்ற காமராசரின் பேரனாக இந்த களத்தில் நிற்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் எங்களை பார்த்து ஏளனம் செய்தீர்கள், நக்கல் செய்தீர்கள். 2016 நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டதுக்கு வேட்பாளர் உண்டா? பல பேர் கேட்டான். அயோக்கிய போய போட்டியிட்டோம். 2016 1.1 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஆட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். 2019 கேட்டான், நீங்கள்லாம் வேட்பாளர் நிப்பாட்டுறீங்களே, உங்களால் டெபாசிட்லாம் வாங்கிட முடியுமா, செய்ய முடியுமான்னு கேட்டான். தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக நாங்கள் சொல்லவில்லை, தேர்தல் ஆணையம் சொன்னது. என்ன சொன்னது? 2019 தேர்தலையே அத்தனை கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை காட்டிலும் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாமல், வழக்குகள் இல்லாமல், உண்மையும் நேர்மையுமாக வேட்பாளரை நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்று நாங்கள் சொல்லவில்லை, தேர்தல் ஆணையம் சொன்னது. அந்த வரிசையில் தான் 8 விழுக்காட்டை தொட்டிருக்கிறோம். இது எங்கள் உழைப்புக்கு உரியதுதானா என்று கேட்டால் இல்லை. பெற்றிருக்க வேண்டிய விழுக்காடு இன்னும் அதிகம், பரவாயில்லை போகட்டும். ஆனால் எங்களை எள்ளி நகையாடியவர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியா என்று கேட்டவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்துக்கொண்டு, விரலை பிடித்துக்கொண்டு தமிழ் தேசிய அரசியலை விதையாக நட்டு வைத்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து 8 வைத்து இதோ 8 விழுக்காட்டை நாங்கள் தொட்டு விட்டோம். ஆணையத்தினுடைய கோட்டை தொட்ட எங்களுக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தொடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ற கேள்வியை உங்கள் மத்தியிலே நாங்கள் வைக்க விரும்புகிறோம். தயவு செய்து பேசுங்கள், எங்கள் அரசியலை கவனியுங்கள், எங்களை உற்று நோக்குங்கள். எங்கள் மீது விமர்சனம் உண்டா வெளிப்படையாக வையுங்கள், அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் தயவு செய்து எங்களை கவனிக்காமல் சென்று விடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எனவே பெற்றோர்களே, பெரியோர்களே, அண்ணன் சீமானண்ணன் சொல்வதை போல புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு கட்டாயம் சொல்லும்.